நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் பத்தி பார்த்துட்டே இருக்கோம். அதுல பாவம், புண்ணியம் அப்படின்ற விஷயத்த பத்தி பார்த்துட்டு பாதியிலேயே நிறுத்திட்டோம். அத தொடரல. பாவம் எது? புண்ணியம் எது? அதற்கான என்ன பாவம் பண்றோம் அப்படின்றதற்கு என்ன ப்ரூஃப்? நம்ம புண்ணியம் பண்றோம் அப்படின்றதற்கு என்ன அடையாளம்? என்ன ப்ரூஃப்? அப்படின்றத பார்க்கும் பொழுது, நம்ம பார்த்தோம். ஒரே செயல். செயல் ஒண்ணு தான். ஆனா, ஒரே செயல் வந்து பாவ கணக்கிலும் ஆகலாம், புண்ணிய கணக்கிலயும் ஆகலாம். அப்படின்றத பார்த்தோம். இப்ப செயலை வைத்து பாவ, புண்ணிய கணக்கு இருக்கா அப்படின்னா, இல்லை அப்படின்றத பார்த்தோம். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. திரும்ப நம்ம எடுத்துக்காட்டுக்கு தாய் தந்தையை நன்றாக பேணி பாதுகாத்தல். நம்மளுடைய தாய் தந்தையை நல்லா பாதுகாத்துக் கொள்வது, நல்லா அவங்களுக்கு கவனிச்சுக்கிறது அப்படின்றது வந்து ஒரு புண்ணிய செயல் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். ஆனா, அதன் பின்னாடி இருக்கக்கூடிய எண்ணம் இப்ப நல்லா கவனிக்கிறாங்க ஒருத்தர் அம்மா, அப்பா ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. ஆனா, ஏதோ ஒரு பெரிய ஒரு சுயநல காரணத்துக்காக, ஏதோ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சொத்துக்காக, அல்லது ஏதோ ஒரு பெரிய சுயநல காரணத்துக்காக அத செய்றாங்க அப்படின்னும்போது, அது புண்ணிய கணக்கில் சேருமா அப்படின்னு பார்க்கும்பொழுது, அது சந்தேகம் வருது நமக்கு. புண்ணிய கணக்குல வருமா? அல்லது பாவ கணக்குல? ஏன்னா, அவங்களோட நோக்கம் வந்து தவறான நோக்கமாக இருக்கிறது. அதேபோல ஒரு பெரிய பாதகச் செயல். கொலை மாதிரியான ஒரு பெரிய பாதகச் செயல். அது பாவம் அப்படின்னு எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அப்படியான ஒரு செயல் கூட ஏதோ ஒரு நோக்கத்தோடு, ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து, ஏதோ ஒரு 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 மிகப்பெரிய தீமை ஏதோ ஒரு இழைக்கப் போற ஒருத்தர வந்து தடுத்து நிறுத்தும் பொழுது, ஏற்படும் பொழுது, சட்டமே அதற்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அத வந்து பா தவறு அப்படின்ற கணக்குல சேர்ப்பதில்லை. அப்போ கொலை அப்படின்றது மிகப்பெரிய பாதகச் செயல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பாவச் செயல்னு தெரியும். அது கூட எந்த காரணத்திற்காக அப்படின்னு பார்க்கும் பொழுது, அது கூட பல சமயங்கள்ல வந்து பாவமற்ற செயலாக மாறுகிறது. அப்ப வெளி பார்ப்பதற்கு அத வெளியே செய்யக்கூடிய செயலை வைத்து, இது பாவமா? புண்ணியமா? அப்படின்னு நம்மளால பிரித்து கண்டுபிடிக்க முடியுமா? அப்படின்னா, பிரித்து கண்டுபிடிக்கவே முடியாது. யாருக்கோ ஒரு பசிக்கு உணவு குடுக்குறோம். அது பாவச் செயலா? புண்ணிய செயலா? அப்படின்னு பார்த்தா, அதன் பின்னாடி இருக்கக்கூடிய அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கத்தை பொறுத்து மாறுபடும். அப்ப செயல் ஒண்ணு தான். ஆனா, அதுக்கு பின்னாடி அது பாவமாகுமா? புண்ணியமாகுமான்னு நம்மளால கால்குலேட் பண்ண முடியுமா? யாராவது செய்யக்கூடிய செயல்கள பார்த்து, யாராவது ஒருத்தர் என்ன பண்றாரு? நெறைய தான தர்மங்கள்லாம் பண்றாரு. அதுக்காக அவர் வந்து மிகப்பெரிய புண்ணியவான் அப்படின்னு நம்ம சொல்லிற முடியுமா? அவர் செய்ற செயல்ல அவருக்கு புண்ணியம் கிடைக்குதுன்னு சொல்ல முடியுமான்னா, இல்லை. எவ்வளோ பேர் வேற ஏதோ ஒரு நோக்கத்திற்காக, ஏதோ ஒரு அரசியலுக்காக ஏதோ ஒரு பண்ணலான்னு வைங்களேன். அப்போ அவர் ஏதோ ஒரு புகழுக்காக, மக்கள்ட்ட ஏதோ ஒரு நல்பெயர் வாங்குறதுக்காக ஒரு அ அ ஏதோ ஒரு தானமோ, தர்மமோ செய்றாரு. அப்ப அது வந்து முழுக்க முழுக்க ஒரு சுயநல நோக்கத்தோட அவங்க பண்ணும்பொழுது, அது புண்ணிய கணக்கில் சேருமா? அப்படின்னா சேராது. அதே செயல் நோக்கம் வந்து சரியான நோக்கத்தோடு செய்யும் பொழுது, அதே புண்ணிய கணக்குல சேருது. இந்த பாவ புண்ணிய கணக்கை எப்படி நாம் அளப்பது? பாவம் என்பது என்ன? புண்ணியம் என்பது என்ன? இதை எப்படி அளப்பது? எப்படி மெஷர் பண்றது? எப்படி அளப்பது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த மனமானது செயல்படும் வரை, இந்த மனம் வேலை பார்க்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த இடத்தில் புண்ணியம் கிடைக்குமா? பாவம் கிடைக்குமான்னா, மனம் வேலை பார்த்துச்சுன்னா, முழுக்க முழுக்க மனம்னா என்னன்னு பார்த்தோம் நம்ம. மனம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம். யாராவது ஞாபகம் இருக்கா? மனம் என்பது என்ன? எதற்கு மனம் என்று பெயர்? பத்மநாபன் சார் ஞாபகம் இருக்கா? எண்ணங்களின் பதிவு, நினைவு, மனம் என்று சொல்லலாம். எண்ணங்களின் பதிவு. எண்ணங்களின் பதிவு. எண்ணங்கள் வந்து பதிவாவது. அதாவது நம்மளுடைய தேகங்கள் 4 பார்த்தோம். தூலம் பார்த்தோம், சூக்குமம் பார்த்தோம், காரண தேகம், மகா காரண தேகம்னு பார்த்தோம். இதில் மனம் என்பது என்ன?
சுமதி மேம். மேம், நம்மளோட ஜீவனானது ஆவல் கொண்டு செயல்படும் போகிறது மனம் என்ற பெயர் பெறுகிறதுன்னு சொல்லியிருக்கீங்க. பெயர் பெறுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது ஞாபகம் இருக்கா அப்படின்றதுக்காக தான் திரும்ப கேட்டது. அஹ், நல்லது மேம், சுமதி மேம். அப்போ நமது ஜீவாத்மா என்ற நமது உயிரானது, ஜீவாத்மாவானது ஆவல் கொண்டு தாவுறதுனால மனம் என்று பெயர் பெறுகிறது அப்படின்னு பார்த்தோம். அதாவது எப்படி நாம் செய்யக்கூடிய செயலால் ஒரு பெயர் வருதோ, அப்ப செய்யக்கூடிய தொழிலால் ஒருத்தருக்கு இன்ஜினியர் அப்படின்னு பேர் வைக்கிறோம். அப்ப அவர் செய்யக்கூடிய தொழிலால் அவருக்கு பேர் இன்ஜினியர். நான் அவரோட பெயர் வந்து ஏதோ ஒரு முத்துக்குமார்னு இருக்குன்னு வைங்களேன். அவர் செய்யக்கூடிய செயலால் அவருக்கு இன்ஜினியர்னு பேர் வர மாரி, இந்த ஜீவாத்மாவானது ஆவல் கொண்டு தாவுவதால் அதற்கு மனம் என்று பெயர் வருகிறது. அதற்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அலமேலு மேம். ஏன்னா அன்னைக்கு ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ஒரு குழந்தை விளையாடிட்டு இருந்தது. ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தது. என்ன எடுத்துக்காட்டு பார்த்தோம்? குரங்கு பார்த்தோம் மேம், முனிவர் கிட்ட அது ஒரு கதை பார்த்தோம். இப்போ ஒரு குழந்தை, நம்ம நம்ம வீட்ல இருக்க குழந்தை தான். அந்த குழந்தைக்கு ஒரு பேர் இருக்கு. அது சேட்டை பண்ணும்போது அது என்னன்னு கூப்பிடுறோம்? சைத்தான், சாத்தான், அது பிசாசு. நான் குரங்கு சைத்தான், சாத்தான், பிசாசுன்னு வரிசையா போயிட்டே இருக்கீங்க. சரி பரவாயில்ல. கரெக்ட். நீங்க சொல்றது ரொம்ப சரியான வார்த்தை. ஏன்னா, இந்த மனமானது என்ன பண்ணுது அப்படின்னா, குரங்கு வேலையெல்லாம் இல்ல. அதற்கும் மேல வேலை பார்க்கிறதுன்னு முதல் நாள் வகுப்புலயே பார்த்தோம். குரங்குக்கு என்ன தெரியும்? குரங்குக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல தாவிக்கிட்டே இருக்கும். குரங்கிற்கு எந்த கிளையிலிருந்து விட்டு எந்த கிளை நோக்கி தாவுறோன்றது தெரியும். அதாவது அதோட ஸ்டார்ட்டிங் பிளேஸும் தெரியும். அதோட எண்டிங் பிளேஸும் தெரியும். மாறிக்கிட்டே தான் இருக்கும். இந்த கிளையிலேருந்து அந்த கிளைக்கு தாவும், அப்புறம் அந்த கிளையிலேருந்து இந்தக்கு மேலேருந்து சுவர்லேருந்து கீழே குதிக்குது, கீழேருந்து சுவர் மேலே ஏறுது. ஆனால் எங்கேருந்து தொடங்குறோம், எந்த இடத்துல போய் நம்ம தாவ போகிறோம்னு அதுக்கு தெரியும், நல்லா தெரியும். அப்போ ஒரு கிளையை பார்த்துட்டு அந்த கிளைக்கு தாவுது, ஒரு இடத்த பார்த்துட்டு அது மேலே தாவுது, ஒரு சுவரை பார்த்துட்டு அதுக்கு மேலே ஏறுது. ஆனால் இந்த மனமானது குரங்குன்னு கூட கம்பேர் பண்ண முடியாது, குரங்கோடு ஒப்பிட முடியாது. ஏன் ஒப்பிட முடியாது அப்படின்னா, இதற்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் தெரியாது, எண்டிங் பாயிண்ட்டும் தெரியாது. எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குதுன்னு தெரியாது, எந்த இடத்துக்கு போய் தாவ போகுதுன்னு தெரியாது. அடுத்த செகண்ட் இப்போ 9:53 9:54க்கு நாம் எதை பற்றி நினைத்து கொண்டிருப்போம் அப்படின்னு கேட்டால், நம்ம இங்கே ஒரு 1000 பேர் இருக்கோம். 1000 பேரில் யாராவது ஒருத்தராவது சொல்ல முடியுமா? 9:54க்கு நான் இதை தான் மேடம் நினச்சிட்டு இருப்பேன் அப்படி யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? முடியாது. எந்த எண்ணத்திலிருந்து எந்த எண்ணத்திற்கு போகிறோம் அப்படின்னு யாராவது கரெக்டாக சொல்ல முடியுமா? இந்த எண்ணத்திலிருந்து இந்த எண்ணத்துக்கு தான் நான் போவேன், அடுத்து அந்த எண்ணத்திலிருந்து இந்த எண்ணத்துக்கு வருவேன், அப்படியாக நம்மளால் சொல்ல முடியுமானா நிச்சயமாக முடியாது. அப்போது இது எங்கே தாவிட்டு இருக்கு அப்படின்னா, ஆகாயத்தில் எந்தவித பிடிமானமும் இல்லாமல் அது பாட்டுக்கு அங்கே இங்கே தாவிட்டு இருக்கு. எங்கே போகும், எந்த இடத்துல போய் அடுத்த செகண்ட் எங்கே போக போகுதுன்னு நமக்கு தெரியாது, நமக்கே தெரியாது. அப்போ குரங்கெல்லாம் மனதோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எவ்வளவோ நல்ல, எவ்வளவோ பெட்டர். ஏன்னா அதுக்கு தெரியும் எங்கே தாவ போகிறோன்னு தெரியும். இதுக்கு எங்கே தாவ போகிறோன்னே தெரியாது. அப்போ அப்பேற்பட்ட ஒன்று நம்மக்கிட்ட இருக்குது, அப்பேற்பட்ட ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ அந்த மேடம் சொன்ன மாதிரி அதுக்கு என்ன பேர்னாலும் வச்சுக்கலாம். சைத்தான்னு பேர் வச்சுக்கலாம், பிசாசுன்னு பேர் வச்சுக்கலாம். இப்படி என்ன பேர் வச்சதுனாலும் அதற்கு தகும். ஏன் அதற்கு தகும் அப்படின்னு பார்த்தா, அது அப்படிப்பட்ட தன்மையுடையது, அது அப்பேற்பட்ட குணமுடையது. அகப்பேய் சித்தர் என்ன குறிப்பிடுறாரு? அகப்பேய் அப்படின்னு அவர் எதை சொல்றாரு அப்படின்னா, தனக்குள்ள ஒரு பேய் இருக்குன்றதை தான் அவர் அப்படி குறிப்பிடுறாரு. தனக்குள்ள ஒரு பேய் இருக்குனவுடனே நம்ம வேற ஏதோ ஒன்று இருக்குல்ல, தனக்குள் மனமானது தாவி குதிச்சு அங்கே இங்கே அது வேலை பார்த்து கொண்டிருக்கிறது அப்படின்றதற்காக இந்த அகப்பேய். சிவபெருமானுக்கு ஒரு பெயர் உண்டு, பேயோடு ஆடும் பெருமான்னு பேர் உண்டு. நம்ம என்ன நினச்சிப்போம், அவரை சுற்றி பூதகணங்கள் எல்லாம் இருக்கும், பேயா இருக்கும், அதோட சேர்ந்து அவர் ஆடுவார்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்முடைய தேகத்திற்குள்ளாக, இந்த தூள தேகத்திற்குள்ளாக ஒரு சூக்கும தேகம் இருக்கு. அங்க மனம் அப்படின்ற ஒரு பேய் இருக்கு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய காரண தேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய மகா காரண தேகத்துல யார் இருக்கா? அங்க அங்க இருப்பவங்க இருக்கிற பேர் தான் கடவுள், அவங்க தான் சிவபெருமான்.
நம்ம என்ன பெயரிட்டு குறிப்பிட்டாலும் நம்ம குறிப்பிடுறது அங்கே இருப்பவரை தான். அப்போது என்ன பண்ணுறாரு, இது ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் கூட சேர்ந்து ஆடி அதை வசப்படுத்தி கொண்டு வர்றதுக்காக இது பேயோடு ஆடும் பெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன நினச்சிரோம், சிவபெருமானுக்கு ஒரு படம் போட்டு வரைஞ்சு அவரை சுற்றி ஃபுல்லாக பூதகணங்களாக பேய்களாக இருக்க மாதிரி, அந்த பேயெல்லாம் நம்ம தான்றதே நமக்கே தெரியாமல் ஏதோ அவருக்கு பின்னாடி தனியாக ஒரு 10 ஏதோ ஒரு 100 பேய் கூட இருக்க மாதிரி நம்மளே நினச்சிக்கிறோம். அந்த பேயெல்லாம் வேறு எதுவுமே கிடையாது, நம்மது மனம்தான். இப்போ பேயோடு ஆடும் பெருமான் அப்படின்னா நம் மனம் எந்த பக்கம்லாம் போகுதோ அதன் வழியெல்லாம் சென்று நம்மளை என்ன பண்ணுறாங்க, ஒரு வசத்துக்கு கொண்டு வரதற்காக நம்மோடு சேர்ந்து. இப்போ குழந்தைங்க ரொம்ப சேட்டை பண்ணுறாங்கன்னா அவங்களோடய சேர்ந்து நம்ம கொஞ்ச நேரம் அதையும் இதையும் எல்லாத்தையும் செஞ்சு தான் அவங்கள கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். எடுத்தோடனே கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியறதில்ல. அப்போது இந்த பேயோடு ஆடும் பெருமான், அந்த பேய் வந்து வேறு எதுவும் கிடையாது, நமது மனம் தான் அந்த பேய். இந்த பேய் வேலை பார்த்துட்டு இருக்கா இல்லை பேய் வந்து வேலை பார்க்காம அமைதியாக இருக்கான்றதை எப்படி கண்டுபிடிப்பது, இதையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த மனமானது கண்டுபிடிப்பதற்கு என்ன அடையாளம் இருக்கு? அப்படி ஏதாவது அடையாளம் இருக்கா? அப்படி இருக்குது அப்படின்னா என்ன அடையாளம் இருக்கு? நம்மளோட மூச்சு காத்துங்க மேம். மூச்சு காத்து வெளிவிடும் போது ரொம்ப ஜாஸ்தியா வந்ததுன்னா மனம் அருமை. அலைபாய்ந்து கொண்டிருக்குன்னு சொல்லுங்க. இருக்குன்னு அர்த்தம். அப்ப கோபப்படும் போது எப்படி மூச்சு எவ்வளவு தூரம் வெளியேறுகிறது? கோபப்படும் போது மூச்சு வந்து லேசா இருக்கா இல்ல ரொம்ப வேகமா வெளியாகுதா? வேகமா. கோபம் அதிகமாகும் போது இன்னும் வேகமா, படபடப்பு ஜாஸ்தி ஆகும்போது கோபம், படபடப்பு, எரிச்சல், ஆத்திரம் எல்லாம் அதிகமாக இந்த மூச்சானது என்ன பண்ணுது, மிக மிக வேகமாக வெளியேறுகிறது. தூக்கத்தப்ப அதிகமாக வெளியேறுது. இச்சை, ஆசையோடு செயல்படக்கூடிய செயல்ல அதிகமாக வெளியேறுகிறது. உறவு நிலையில அதிகமாக வெளியேறுகிறது. அப்போ நம்ம பாவக்கணக்கையும் புண்ணிய கணக்கையும் எப்படி நம்மளால மெஷர் பண்ண முடியும், அளக்க முடியும் அப்படின்னா அதற்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. நம்ம மனம் வேலை பார்த்து கொண்டிருந்தால் அதோட எல்லா செயலுக்கும் பேரு பாவம். இந்த மனம் அறிவாக மாறும் பொழுது, அல்லது இது மனம்ன்றதும் ஒண்ணுதான், அறிவுன்றதும் ஒண்ணுதான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம குழந்தை சேட்டை பண்ணும் பொழுது அதுக்கு என்ன பண்றோம், அதை குரங்குன்னு திட்டுறோம், சாத்தானே பேசாம இருன்னு சொல்றோம், மேடம் சொன்ன மாதிரியே பிசாசு அப்படின்னு திட்டுறோம். அப்போ அது அதிகமாக சேட்டை பண்ணும் போது என்ன சொல்றோம், அந்த குழந்தைய பிசாசுன்னு பேர் வைக்கிறோம். அதுக்கு ரொம்ப சாந்தமா நல்ல பிள்ளையா சொன்னதை கேட்டுட்டு இருக்கும் பொழுது என்ன பேர் வைக்கிறோம், என் செல்லமே, அறிவே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஒரே விஷயம்தான், இந்த ஜீவாத்மாவானது மனமாகவும் இருக்க முடியும், அறிவாகவும் இருக்க முடியும். ஒன்று மனமா இருக்கும் அல்லது அறிவாக இருக்கும். இதை நம்ம அன்னைக்கே பார்த்தோம், திரும்பவும் ஒரு முறை பார்க்குறோம். ஒரே பொருள், ஒரே வஸ்து, ஒன்னே தான். அந்த ஒன்று நம்ம பிள்ளையே தான். அந்த பிள்ளையால எப்படியா இருக்க முடியும், பிசாசுன்னு பேர் எடுக்கவும் முடியும் நம்மக்கிட்ட, அறிவு செல்லம்னு நம்மக்கிட்ட பேர் எடுக்க முடியும். அப்போ அது செய்யக்கூடிய செயலால் இந்த 2 விஷயமும் நடக்குது. ஆனால் பிள்ளைன்றது ஒன்று தான். அது மாதிரி நமது ஜீவாத்மாவானது ஒன்றே ஒன்று தான். அது மனம்னு பெயர் பெறும், அறிவுன்னு பெயர் வரும் அதுக்கு. இப்போ இந்த மனம் வேலை பார்க்கக்கூடிய எல்லாமே பாவக்கணக்கு, அறிவு வேலை பார்த்துச்சுன்னா அது புண்ணிய கணக்கு. இதுதான் பாவ புண்ணியத்தோட பெரிய சீக்ரெட். இதுதான், மனமானது வேலை பார்த்ததுன்னா அது பாவம், அறிவானது வேலை பார்த்ததுன்னா அது புண்ணியம். இப்போ நம்ம முதல் வகுப்புல பார்த்த அதே விஷயத்தை திருப்பி பார்ப்போம். அறிவு அப்படின்றது என்ன? அறிவு என்பது என்ன? ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, 4 அறிவு, 5 அறிவு வர பார்த்தோம். 6வது அறிவு அப்படின்னு ஒன்று இருக்குன்னு பார்த்தோம். 5 அறிவு வரை இருக்கக்கூடிய ஜீவராசிகள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்தையும் பார்த்தோம்.
இந்த 6வது அறிவு பெற்ற மனிதன் 6வது அறிவு பெற்றவன்னு பார்த்தோம். இந்த 6வது அறிவு என்பது என்ன? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஒருவர் அறிவோட செயல்படுகிறார் அப்படின்னா, நாம இதுவரை என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, சிறப்பானதை தேர்ந்தெடுத்தலை அறிவோடு செயல்படுகிறார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பகுத்தறிவுன்னு நம்ம அதுக்கு ஒரு பேர் வச்சு, நம்ம நிறைய எடுத்துக்காட்டுகள் மூலமா பார்த்தோம். இப்ப 4 உணவுகள் ஜங்க் ஃபுட் இருக்கு. ஒரு காரசாரமான ஏதோ ஒரு உணவு இருக்கு. வயிற்றுக்கு ஒத்துக்கொள்ளாத ஏதோ ஒரு நிறமூட்டப்பட்ட ஏதோ ஒரு உணவு இருக்கு. ரொம்ப சத்துள்ள ஒரு சுண்டல் இருக்கு. அறிவுனா என்ன நினைச்சோம் நம்ம? இந்த கெடுதலான உணவுகள் எல்லாம் தள்ளிட்டு நல்ல உணவை தேர்ந்தெடுப்பறதா அறிவுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்படிதானே எல்லாரும் நினைக்கிறோம். தேவையில்லாதது எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நன்மையான ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுப்பதுதான் அறிவு அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறோம். நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் அறிவு என்பது என்ன? மனிதனுக்குள்ள 6வது அறிவு அப்படின்றது என்ன? இது எந்த அறிவு அப்படின்னு பார்த்தா 5 அறிவு ஜீவராசிகள் வர இந்த வேலையை நல்லா செய்யும். என்ன செய்யும்? சரியானதை தேர்ந்தெடுக்கும். நம்மளை விட ரொம்ப சிறப்பாகவே இந்த காரியங்களை செய்யும்னு பார்த்தோம். ஒரு காக்கா கூட என்ன பண்ணும்? விஷம் இருக்க உணவாக இருந்தால் அதை எடுக்காது. ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்ல நறுமணத்தோட ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சுட்டு அதில் ஏதேனும் ஒரு விஷப்பொருள் இருக்குது அப்படின்னா காக்கா கூட அதை தொடாது. ஆனால் மனிதன் என்ன பண்ணுவான்? நறுமணமாக இருக்குது, பார்க்க அழகாக இருக்குன்னா அவன் பாட்டு எடுத்து சாப்பிட்டுருவான். அப்போ காகம் அறிவுள்ளதா மனிதன் அறிவுள்ளதா அப்படின்னு பார்த்துக்கும்போது காகம் தான் அறிவுள்ளதுன்னு ஆயிடுது. அந்த அறிவு இந்த அறிவு கிடையாது. மனிதனுக்குள்ள அறிவுன்றது 6வது அறிவு என்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அபயாமல் மேம். மேம், நாம் யார் என்று அறிந்து நமக்குள் இருக்கும் பரமாத்மாவை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற அந்த பரமாத்மாங்கிறது தான் அந்த அறிவு. அப்போ நமக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் பரமாத்மா இருக்காருன்றதுதான். அதாவது இந்த 6வது அறிவு என்பது பரமாத்மாவை தேடுவதற்கான அறிவு. ஏன்னா அது மிருகங்களுக்கு யாருக்குமே தேவைப்படலை. அது 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 தான் பிறக்குது. ஒரு செடியானது தான் இருக்கு. அது ஒரு விதையானது அவ்வளோ பெரிய விருட்சமாக மாறுகிறது. தேவையான கனி வகைகளை கொடுக்குது. மண்ணுக்கு தேவையான வளத்தை கொடுக்கிறது. எல்லாம் தான் பிறந்த கடமையை அது கரெக்டாக செஞ்சுட்டு அதோட முடிச்சு போயிடுது. இது ஓரறிவு இருக்கக்கூடிய ஜீவராசியை செய்யக்கூடிய வேலை. தான் பூமியில் பிறந்த கடமையை கரெக்டாக பண்ணிட்டு போயிடுது. ஓரறிவு, வெறும் ஒரே ஒரு அறிவு இருக்கக்கூடிய ஒரு மரமானது ஒரு சின்ன வித்துல இருந்து அவ்வளோ பெரிய விருட்சமாக வளருது. அவ்வளோ பெரிய அரச மரம் வந்து ஒரு சின்ன மிளகாய் தகடை விட பாதி அளவுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு விதையிலிருந்து அவ்வளோ பெரிய மரமானது வளர்கிறது. அது பூமிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கிறது. பூமியிலிருந்து எடுக்க வேண்டியதை எடுக்கிறது. மனிதனுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் பழமோ காயோ அதனுடைய இலையோ மருத்துவத்தன்மை உள்ளதோ உணவுக்காக பயன்படுவதோ இனிமையாக இருக்கதோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதன் கடமையை முடிச்சுட்டு அது கிளம்பிடுது. ஓரறிவு. அதே மாதிரி ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு வரை இருக்கக்கூடிய ஜீவராசிகள். அப்ப இந்த 6வது அறிவு பெற்ற மனிதனுக்கு அறிவு என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தன்னை அறியும் அந்த அறிவு, இறைவனை தேடக்கூடிய அந்த அறிவு. இது 6வது அறிவாக இருக்கிறது. அப்ப நம்ம இவ்வளோ நாள் என்ன நினைச்சோம்? பகுத்தறியும் அறிவு தான் 6வது அறிவு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நம்ம நினைச்சோம். ஆனா இதுவும் பகுத்தறிதல் தான். எதை பகுத்தறிதல் அப்படின்னா, இவ்வளவு நாள் என்ன நினைச்சோம்? நல்ல சாப்பாட்டுக்கும் கெட்ட சாப்பாட்டுக்கும் பகுத்தறிதல், நல்ல ஹேண்டில் டோருக்கும் கெட்ட ஹேண்டில் டோருக்கும் பகுத்தறிதல், நல்ல ஜாபுக்கும் சரியில்லாத வேலைக்கும் பகுத்தறிதல், நல்ல நல்லா படித்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறது, சரியாக படிக்காமல் மார்க் கம்மியாக வாங்குறது, இதுதான் அறிவுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் திரும்பவும் இது அறிவா அப்படின்னு பார்க்கும் பொழுது இது அறிவல்ல. இது நேத்து நம்ம பார்த்த மாதிரி, போன செஷன்ல பார்த்த மாதிரி, வாடகை வீடு கட்டுவதற்கு வாடகை வீட்டில் வண்ணம் வண்ணமாக வாடகை வீட்டை தயார்படுத்துவதற்கு வண்ணம் வண்ணமாக வாடகை வீட்டை
மேம்படுத்துவதற்கு எதெல்லாம் செய்கிறோமோ அதெல்லாம் அறிவா அல்லது மனமா? அது அறிவு வேலை பார்க்கிறது இல்லை. அங்க அங்க மனம்தான் வேலை பார்க்கிறது. அப்போ நம்முடைய நிரந்தரமான வீட்டை கட்டுவதற்கு என்னெல்லாம் பண்றோமோ அதுதான் அறிவு. அப்ப நம்ம நிரந்தரமான வீடு நமக்கு ஒண்ணு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுட்டு, அந்த வீட்டை கட்டுவதற்கான இந்த ஸ்தூல வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய இந்த உடல்ல வாழக்கூடிய பிறப்பிலிருந்து இறப்பு வரை வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு அல்லாமல், அதற்கு அப்புறமாக நம்ம வாழக்கூடிய அந்த நீண்ட கால நிரந்தரமான அந்த நித்திய வாழ்க்கைக்கானதை கட்டுமானம் செய்வது அதுதான் அறிவு. இப்ப திரும்ப பழைய டாபிக்கே வருவோம். மனம் அறிவு. மனம் வேலை பார்த்து கொண்டிருந்தால் எப்படி எவ்வளோ புத்திசாலித்தனமா வேலை பார்த்தாலும் சரி, மனமானது வேலை பார்த்திருந்தா அது எல்லாமே என்ன கணக்கு? பாவக்கணக்கா புண்ணிய கணக்கா? பாவக்கணக்கு. அறிவானது வேலை செய்தால் அது என்ன கணக்கு? புண்ணிய கணக்கு. ஏன்னா பிறந்த கடமை அப்பதான் பண்றோம். எதற்கு வந்தோமோ அதை அதை அப்பொழுதுதான் செய்கிறோம். அப்ப அதுதான் புண்ணிய கணக்கு. அப்ப பாவ புண்ணியம் என்பது செயலில் இருக்கிறதா அல்லது செயலை தாண்டி செயல்படுவதற்கான நோக்கத்தில் இருக்கிறதா? நோக்கத்தில் இருக்கிறது. இப்போ ஒருவர் இன்னொருவருக்காக ஏதோ ஒரு உதவி செய்யறாருன்னு வச்சுக்கோங்க. அது ஏதோ ஒரு விதத்துல மனம் வேலை பார்த்து கொண்டிருக்கிறதா அல்லது அறிவு வேலை பார்த்து கொண்டிருக்கிறதா? நம்ம குழந்தைய வளர்க்கறது கூட ஜென்ரலா ஒரு 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 வருந்தத்தகு அதே நேரத்துல நான் கவனித்த ஒரு நிகழ்வு, நீங்க கவனிச்சிருப்பீங்களா அப்படின்னு தெரியல. நீங்க இனிமே கவனிச்சு பாருங்க. ஏதேனும் ஒரு நெருக்கமான உறவை பெண்கள் யாராவது இழந்திருந்தாங்க அப்படின்னா, அவர்களுடைய வருத்தம், அழுகை எப்பேற்பட்டதாக இருந்திருக்கிறது இதுவரை நான் பார்த்தவரை. அடடா இவர் என்னை விட்டு போயிட்டாரே, இனிமே எனக்கு இந்த வேலை யார் செஞ்சு கொடுப்பா? அடடா இவர் பிரிஞ்சு போயிட்டாரே, இவர் வந்து என்னோட தந்தை வந்து இருந்தார் இப்ப இல்லையே, எனக்கு என்னை இப்படி யார் கவனிச்சுப்பா? எனக்கு இந்த வேலை யார் செஞ்சு கொடுப்பா? எனக்கு இப்படியாக அந்த அழுகையாகட்டும் அல்லது அந்த பிரிவு துயராகட்டும் நம்மகிட்ட வந்து ஷேர் பண்ற அத்தனை பேருமே, பர்டிகுலரா பெண்கள், இனிமே எனக்கு யார் இதெல்லாம் பண்ணி கொடுப்பா? இனிமே நான் எப்படி இதெல்லாம் இல்லாம இருப்பேன்? எனக்கு இதை யார் செய்வா? அவரு அவர் இல்லாதனால இதை நான் இழந்துட்டேன். இப்படி இந்த காரியம் நடக்கல, இந்த வேலை நடக்கல. அப்ப யாருமே அவங்களுடைய அருகாமையோ இதையோ மிஸ் பண்ண மாதிரிலாம் இருக்காது. ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒர்க் இருக்கும். அந்த அந்த வேலைகள் எல்லாம் இது நான் சிரிப்பா சொன்னாலும் இது வந்து என்னை ரொம்ப பாதித்த ஒரு செயல். நிறைய பேர் செய்யும் பொழுது இதை வந்து என்னடா இது இப்படி ஒரு மாற்றி மாற்றி திரும்ப திரும்ப சொல்கிறாங்களேன்னு அழுகையில் கூட இந்த விஷயம் வரும். இனிமே என்ன என்ன யார் எப்படி பார்த்துப்பா, இனிமே நான் எப்படி இருப்பேன், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வரும். அப்போது ஒரு இழப்பில் கூட அங்கே கூட என்ன இருக்குது? அறிவு வேலை பார்க்குதா, மனம் வேலை பார்க்கிறதானா? அங்கே கூட ஒரு சுயநலம் தான் வேலை பார்க்குது எல்லா இடங்களையும். அப்போது நாம் செய்யக்கூடிய செயல்கள் பாவக்கணக்கா புண்ணிய கணக்கா அப்படின்றத எது முடிவு பண்ணும்னா, நம் மனம் வேலை பார்க்கிறதா அறிவு வேலை பார்க்கிறதான்றது முடிவு பண்ணும். அப்போ பாவம் புண்ணியத்தை அளப்பதற்கு நம்மகிட்டயே ஒரு கருவி இருக்குன்னு பார்த்தோம். அளப்பதற்கு நம்மகிட்டயே ஒன்று இருக்கு. அளப்பது நம்முடைய எதை வச்சு அளக்கலாம்னா நம்முடைய மூச்சை வைத்து அளக்கலாம். நம்ம பாவ புண்ணியத்தை நம்முடைய மூச்சு காற்றை வைத்து நம்ம அளக்கலாம்ன்றதை பார்த்தோம். அப்போ இப்போ நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம். என்ன நடந்துட்டு இருக்கு? மூச்சு காத்து ஏதாவது ஸ்தம்பனமாய் நின்றுச்சா? இல்லை. இதோ ஓடிட்டு இருக்கு. இவ்வளோ பெருசு ஓடுது. இல்லை இவ்வளவு பாவத்தின் அளவு என்ன பண்ணுது? கொஞ்சம் கொஞ்சம் கூட குறையுதே தவிர மூச்சு ஓடிக்கிட்டு தான் இருக்கு, சந்தேகமே இல்லாம.
அப்போ புண்ணியம்ன்றது எப்பதான் நம்ம வாழ்க்கையில சேர்க்க முடியும்? புண்ணியம்ன்றது எப்போதான் நடக்கும்? புண்ணியம்ன்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போனதால் தான் நம்ம பார்த்தோம். சித்தர்கள் ஜீவ சமாதினா எல்லாருக்குமே தெரியும். ஆமா, சித்தர்கள் ஜீவ சமாதி அடைஞ்சாங்கன்னா, அவங்க உடல் அழுகாது, நாறாது, பூமிக்குள்ள எவ்வளோ நாள் இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம பல்வேறு இடங்கள்ல நம்ம அ பலர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். பூமிக்குள்ள இருந்தாங்க. ஏதோ ஒரு மதுரை பக்கத்துலாம் ஒரு ரயில்வே ட்ராக் இது பண்ணாங்க. ரயில்வே ஒர்க் பண்ணும்பொழுது ஒரு ஒரு இடத்துல வந்து ப்ளீட் ஆகுது. பூமியில உள்ள தோண்டும் பொழுது. என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மண்வெட்டி வச்சு இது பண்ணும்போது ஏதோ ரத்தம் கசிவெல்லாம் இருந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உள்ள ஒருவர் வந்து அ ம் உள்ள ஒருவருடைய உடல் இருக்கிறது. அப்ப எத்தன வருடங்களுக்கு முன்னாடி அது உள்ள மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய உடல் அப்படின்னு தெரியாது. இப்போ கூட என்ன ஆனது, ரத்தம் வரும் நிலையில இருக்கு அந்த மண்வெட்டி பட்ட உடனே. இப்ப இது மாரி நம்ம வந்து ப்ரூஃபோடவே இருக்கு. பல்வேறு இடங்கள்ல. அப்ப இது என்ன அப்படின்னு பார்த்தா, இத வந்து நமக்கு என்ன தெரியும்? இது சித்தர்களின் ஜீவ சமாதின்னு ஒரே வார்த்தையில நம்மளுக்கு இதுக்கான பதில் தெரியும். அப்போ அவர்கள் அடைந்த நிலை என்ன? அப்படின்னா, அவர்கள் இறைவனை சென்று அடையக்கூடிய ஒரு நிலையை அடையறாங்கன்னு பார்த்தோம். இது 2க்கும் அடையாளம் வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தோம். நம்ம வெளிய பார்க்கக்கூடிய நார்மலான ஒரு நார்மல்னு சொல்லக்கூடாது. எது வந்து சரியானது, எது வந்து இயற்கையானது, எது இயல்பானது அப்படின்னு பார்த்தோம்னா, அந் நாம் வந்து இறைவனை போய் அடையக்கூடிய அந்த ஜீவசமாதி நிலையை அடையிறது தான் இயற்கை. அதை மாறி தவறி போதல் அப்படின்னு தான் நம்ம எல்லாம் பார்க்குற அத்தனை பேரும் தவறி போனதை தான் பார்க்குறோம். ஏதேனும் 1, 2வது நம்ம வந்து எங்கேயாவது ஏதோ ஒரு இடத்துலயாவது ஜீவசமாதி பார்த்தோமா அப்படின்னா, இல்ல. நம்மள சுத்தி இருக்கிறதுல அத்தனை பேருமே மரணத்தில் 2 வகைன்னு பார்த்தோம். அந்த 2 வகைக்கும் அடையாளங்கள் இருக்குன்னு பார்த்தோம். ஒரு வகை மரணத்துல நம்ம பார்க்கக்கூடியது உடல் அழுகி, நாறி, நிலை குலைந்து, விரைத்து இதெல்லாம் நடக்குது. இன்னொரு வகையில உடம்பு அழுகுவதில்லை, நாறுவதில்லை, பூமியில எத்தனை நாள் போட்டாலும் அப்படியே இருக்கும்னு பார்த்தோம். மலஜல விந்து தீட்டு கழிவதில்லை அப்படின்னு பார்த்தோம். இங்க தீட்டு கழியக்கூடிய நிலையில இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்ப எத்தனை நம்ம வந்து இந்த ஜீவ சமாதிகளை நம்ம பார்த்திருக்கோம் நம்மை சுற்றி. பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியவில்லை? இங்க பாவம், புண்ணிய கணக்கு பார்த்தோமா? பாவ கணக்கு, புண்ணிய கணக்குன்னு பார்க்குறோம். இதுல புண்ணிய கணக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த உயர்ந்த நிலை அடைய முடியும். பாவ கணக்கு இருக்கும் பொழுது அந்த நிலை அடைய முடியுமானா அடைய முடியாது. அந்த நிலை அடைவதை நிறைய பேர்ல சொல்றாங்க. சொர்க்க வாழ்வுன்னு சொல்லலாம், அடக்கம்னு சொல்லலாம், சிவபதம்னு சொல்லலாம், வைகுண்ட பிராப்தின்னு சொல்லலாம். அப்ப இந்த நம்ம சும்மா பேருக்கு என்ன சொல்றோம்? இவர் சிவனடி அடைந்தார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம், முடிச்சிடும். இப்ப சிவனடியில சேர்றாதுன்றது நமக்கு எதுக்கு வருத்தம் வருது? அப்ப வருத்தத்துக்கான அவசியமே இல்லையே. பிறந்த கடமையே அது. சிவனடி சேர்ந்தால் அவரோட கோலம் அப்படி இருக்காது. நம்ம ஒரு அது பேர் என்ன, ஒரு ரதம் மாதிரி ஒரு வண்டி வச்சுட்டு அதுக்கு என்ன பேர் வைக்கிறோம்? அதுக்கு ஏதோ ஒரு பேர் இருக்குமே. அந்த வண்டிக்கு பேரு பார்த்த டக்குனு ஞாபகம் இல்ல. சொர்க்கரதம் மேம். ஆ சொர்க்க ரதம்னு பேர் வைக்கிறோம். அது சொர்க்கத்துக்கு தான் போகுதான்னு யாருக்காவது தெரியுமா? நிச்சயமா தெரியாது இல்ல. நிச்சயமா இல்ல. அப்ப சொர்க்கத்திற்கு செல்வதற்குன்னு அடையாளம் இருக்கு. அதுக்குன்னு அடையாளங்கள் இருக்கிறது. முகம் மலர்ச்சியாக, புன்முறுவலோடு, தேகம் அழுகாமல், நாறாமல், உயிர் தனக்குள் அடங்கிவிட்ட அந்த நிலையை அடக்கம்னு குறிப்பிடுறாங்க. அப்போ நம்ம பேரு சொர்க்கரதம். ஆனா போற இடம் அலங்கோல நரகம். பேரு இவர் வைகுண்ட பதவி அடைந்தார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம்னு பேப்பர்ல ஒரு கட்டிங்ல போட்டுறாங்க.
அப்போ வைகுண்ட பிராப்தி அடைந்தார்ன்றதை ஏன் வருத்தத்துடன் தெரிவிக்க வேண்டும்? வைகுண்ட பிராப்தி அடைகிறது அப்படின்றது வருத்தப்படக்கூடிய நிகழ்ச்சியே அல்ல. இது முத்திப்பதம் அடையக்கூடிய மிக உயர்ந்த நிலை. அப்போ நாம் நம்மை சுற்றி பார்க்கக்கூடிய எல்லாமே முக்கால்வாசி அப்படின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு 99% மேல நாம் பார்க்கக்கூடிய அத்தனையுமே இந்த பாவ புண்ணிய கணக்குல பாவக்கணக்கை சேர்த்து கொண்டு அதிலேயே உழன்று கடைசியில் அழகை கோலம் எடுத்து அந்த நரக கதிக்கு உள்ளே சென்று வீழக்கூடியதை தான் நம்ம பார்க்குறோம். அத்தனையும் நம்ம பார்க்கக்கூடிய அத்தனையும். அப்படி இல்லாமல் இன்னொரு நிலை இருக்குது, அதை தான் முத்திப்பதம்ன்றோம். நம்ம மனித பிறவி எடுத்ததே அதற்கு மட்டும்தான், வேற எதற்கும் இல்லை. மனித பிறவி எடுத்ததே அந்த ஒரே ஒரு காரியத்திற்கு தான். அந்த காரியத்தை நோக்கி செல்லக்கூடியதற்கு என்ன வேணும்னா புண்ணிய கணக்கு வேணும். புண்ணிய கணக்கு நமக்கு வேணும். புண்ணியம் பண்ணாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். புண்ணியத்துக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, நம்ம பார்த்தோம். என்ன அடையாளம் இருக்கு? புண்ணியம்னா மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாம இருந்தா அதுதான் புண்ணியம். மனம் வேலை பார்க்கிறது, அறிவு வேலை பார்க்கிறது, 2 வேலை பார்க்கறதுன்னு பார்த்தோம். உயிர் ஒன்று, அதுக்கு மனம்னு பேர் இருக்கு, அறிவுன்னு பேர் இருக்கு. அது எப்பொழுதுமே மனமாகவே இருக்கிறது. மனம் தான் நம்மளுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கு. நீங்கள் எவ்வளவு பெரிய, இப்போ நம்ம புண்ணியம்னா எத்தனையோ கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறது புண்ணியம்னு நம்ம பார்க்குறோம். அத்தனை பேருக்கு அன்னதானம் கொடுப்பது புண்ணியம்னு பார்க்குறோம். ஏதோ ஒரு மருத்துவ உதவி பண்ணுறோமா அது புண்ணியம்னு நினைக்கிறோம். ஆனால் இதில் எல்லாம் புண்ணிய கணக்கு இருக்கிறதா அப்படின்னா, எந்தெந்த காரியங்கள் செய்யும் பொழுது மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடி கொண்டிருக்கிறதோ மனமானது அங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. புண்ணிய கணக்கு இதில் வராது அப்படின்னு நம்ம தெளிவாக என்ன பண்ணலாம்? கணக்கு போட்டு குறிச்சிக்கலாம். அப்போது பிறந்ததிலிருந்து இறப்பு வரை மூச்சு ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அதில் எந்த சந்தேகமும் இல்லையே. எங்கேயாவது மூச்சு அடங்கி ஏதாவது ஒரு நிலையில் அப்படியே நின்றுடுதா? இல்லை. அப்போ புண்ணிய கணக்கே நம்ம சேர்க்கறது இல்லை. புண்ணிய கணக்கே சேர்க்கறதுனால தான் புண்ணிய கணக்கை சேர்த்து ஜீவசமாதி அடையக்கூடிய அந்த நிலை நமக்கு யாருக்குமே கிடைப்பதில்லை. அதை நம்ம பார்ப்பதில்லை, அதை பற்றி நமக்கு தெரிவதில்லை. அப்ப எல்லோருமே ஒரு கடினமான அவஸ்தைக்குள்ளாக சென்று மாட்டிக்கொள்கிறோம். அதனால தான் இந்த மாதம் மாதம் அமாவாசை திதி வருஷத்துக்கு ஒன்று இது எல்லாம் தேவைப்படுவது எதற்காக அப்படின்னா, அந்த உயிரானது அந்த ஜீவனானது என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, கடுமையான அவஸ்தை, பசி, இப்போ இருக்கிறத விட 9 மடங்கு பசி, இப்போ இருக்கிறத விட பல மடங்கு அவஸ்தை, இப்போ இருக்கிறத விட பல மடங்கு வலி, இப்படியான கடுமையான ஒரு அவஸ்தை நிலைக்கு உள்ளாக சென்று விடுகிறது. அந்த அவஸ்தை நிலையில் இருப்பவர்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த திதி சம்பிரதாயம் இதெல்லாம் பண்ணுறது அதற்கு தான். அப்போ அதிலிருந்து தப்பிக்க ஏதேனும் வழி இருக்கிறதா? புண்ணிய கணக்கை சேர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கா? எப்படி தான் அந்த புண்ணியத்தை சேர்க்கறது? அலமேலு மேம், ஏதோ ஒரு வழிமுறை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. புண்ணிய கணக்கை சேர்ப்பதற்கான வழிமுறை என்ன? சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு. சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு. அடுத்தவங்களை திருத்த முடியாது, நம்மளதான் திருத்திக்க முடியும், நம்மளதான் எல்லாம் பண்ணிக்க முடியும். சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு. நம்மளே கட்டுப்பாடாக இருந்தால் மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத நிலை ஏற்படுமா? மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடுதுனாலே நம்ம பாவ கணக்கு தான், சந்தேகமே இல்லாமல். அப்போ நீங்கள் அந்த ஒழுக்கம் கட்டுப்பாடுறதுக்கு என்ன லிமிட் வச்சுருக்கீங்க, என்ன ரேஞ்ச் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் அதுவே மாறுபடும். நீங்கள் ஒழுக்கம் கட்டுப்பாடுனா நீங்கள் ஒன்று நினச்சி வச்சுருப்பீங்க, ஒழுக்கம் கட்டுப்பாடுனா நான் ஒரு விஷயத்தை நினச்சி வச்சுருப்பேன். திரும்பவும் அங்கே நம்ம மனமானது வேலை பார்க்குறதா, அறிவானது வேலை பார்க்குறதானா நிச்சயமாக மனம் தான் வேலை பார்க்குது. இகத்துக்கு செய்யக்கூடிய எல்லா காரியத்திலையும் மனம் தான் வேலை பார்க்கும். வாடகை வீட்டுக்காக நீங்கள் என்ன பாடுபட்டீங்கனாலும் அங்கே வந்து மூச்சு ஓடிக்கிட்டு தான் இருக்கும், மனம் தான் வேலை பார்க்கும். அப்போ புண்ணிய கணக்கு நம்மளால் சேர்க்க முடியுமா, சேர்க்கவே முடியாதா? ப்ராக்டிக்கலாக நான் கேட்குறேன். ரொம்ப இயல்பாக சாதாரணமாக எல்லாருக்கும் மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அப்போ பாவ கணக்குலேயே தான் நம்ம இருக்கோம், சந்தேகமே இல்லாமல் அதில் தான் இருக்கும்.
மூச்சு ஸ்தம்பனமாகி யாருக்காவது நின்றுதா? ஒரு வருஷம் ஸ்தம்பனமாயிருக்கா? அல்லது ஒரு நாள் முழுக்க மூச்சு ஓடாத ஒரு நிலை கிடைக்குதா? அப்படி ஏதாவது ஒண்ணு நடக்குதா? நடக்கிறதாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? அல்லது நடப்பதாக நம்ம கற்பனை பண்ணிக்கிறோமா? இப்படி ஏதாவது நடக்குமா? நடக்க வாய்ப்பு இருக்கிறதா? நம்மள சுற்றி இதுக்கான வழிவகை, வாய்ப்புகள எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோமா? இல்ல. அப்படி ஒரு விஷயம் நடக்கல. அப்படி ஒரு விஷயம் நாம கேள்விப்படுவதும் இல்லை. அப்படி ஒரு பிராக்டிகலா அப்படி ஒரு விஷயம் நடக்கல. அப்ப எப்படி இறைவனை அடைவது? இந்த முத்திப்பதம் அப்படின்றத புண்ணிய கணக்கை சேர்த்து மூச்சு வெளியே செல்லாமல் உள்நோக்கி பிரயாணம் பண்ணி சென்றால் மட்டுமே இறைவனை நோக்கி செல்ல முடியும். வெளிநோக்கி தாவ தாவ மனம் தான் வேலை பார்க்கும். உள்நோக்கி சென்றால் அறிவானது வேலை பார்த்து இறைவனை நோக்கி செல்ல முடியும். வெளியே தான் தாவுது, சந்தேகமே இல்லாம. உள்நோக்கி செல்வதில்லை. எப்படி உள்நோக்கி செலுத்த முடியும்? இதான் சாத்தியமா, சாத்தியம் இல்லையா? பாசிபிளா அல்லது இம்பாசிபிளா? அப்ப இம்பாசிபிள் அப்படின்னா, இது வாய்ப்பே இல்லை அப்படின்னா, மனித பிறவி படைக்கப்பட்டதே அதற்காகத்தானே. மனித பிறவி படைக்கப்பட்டதே இறைவனை சென்று அடைவதற்காக. அப்ப இந்த ஒரு மெஷின் இருக்கு. இந்த மெஷினோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு கேஸ் ஸ்டவ் இருக்கு. அந்த ஸ்டவ்வோட வேலை என்ன அப்படின்னா, அதுல வந்து கொஞ்சம் தீ வரும். அதுல வந்து உணவ வச்சு சமைக்கலாம். அதனுடைய வேலையே அதுதான். படைக்கப்பட்டதே அதுக்காக. இப்ப நம்ம என்ன இது பண்றோம்? கேஸ் ஸ்டவ்ல தீ எரியுமா, எரியாதா அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். படைக்கப்பட்டதே ஒரு காரணத்துக்காக. அது முடியுமா, முடியாதா? முடியும்னா என்ன வாய்ப்பு இருக்கு? அதுக்கு அதுக்கு என்ன எப்படி முடியும் அது? மேம், அர்ஜுனன் வந்து திரும்ப திரும்ப என்னால இது தெய்வத்துக்கிட்ட, அதாவது பரமாத்மா கிட்ட வந்து இது என்னென்ன எதுவுமே சொல்லியும் முடியாதுன்னு என்னால சொல்றாரு. இது முடியாது, எதுவுமே முடியாதுன்னு எல்லாமே சொல்றாரு. முடியாதுன்னு சொல்லிடுறாரு. கடைசியா நடந்தது என்ன? ஃபைனலா சொல்றது, நீ என்ன நினைச்சாலே போதும், உன்னை நினைவிலே வச்சிரு, என்னை பார்த்துக்கிட்டே இரு, இது மட்டும்தான். ஸோ இது த சிம்பிளஸ்ட் திங் டு அச்சீவ்னா, எது மூலியமா நம்மளால வந்து புண்ணியத்தை சேர்க்க முடியும்னா இந்த ஒரு விஷயத்தால கண்டிப்பா சேர்க்க முடியும். லைக் நான் அதை வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்கேன் மேம். பட் அது ரொம்ப ஷார்ட் பீரியட் தான். நம்மளால அதை வந்து த்ரூ ப்ராக்டிஸ் தான் நம்ம அதை கண்டிப்பா கொண்டு வர முடியும். பட் ஒரு நாளையில அதிகாலையில எந்திரிச்ச உடனே லைக் எல்லாமே நீங்க தான் பாத்துக்கிறீங்க, சரண்டர் எவ்ரி திங் டு யூ அப்படின்னு நம்ம ஒரு மைண்ட் செட்டோட நம்ம வந்து அதை திரும்ப திரும்ப நம்ம மனசுல கொண்டுட்டு வந்தோம்னா உண்மையிலேயே நம்மளை சுத்தி எல்லாமே நல்லா நடக்குது. எதுவுமே பெருசா போகும்னு நம்ம நினைக்கிறது கூட ஈஸியா சால்வ் ஆயிருது மேம். அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கு. அதாவது திரும்ப கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்வோம். அதாவது இது முடியுமா, முடியாதா? இந்த புண்ணிய கணக்கை சேர்க்க முடியுமா, முடியாதா அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த குதிரை ஒண்ணு இருக்கு. இந்த குதிரையோட என்ன பண்றோம்? மனம்ன்ற இந்த குதிரைய கால பிடிச்சு, பின்னங்கால பிடிச்சு எப்படியாவது அதை கண்ட்ரோல் பண்ணலாம்னு முயற்சி பண்றோம். அது கண்ட்ரோல் ஆகாதது மட்டும் இல்ல, நம்ம முழுக்க முழுக்க காயப்படுத்தி விடும். இப்ப என்ன பண்றோம்னா, அந்த குதிரை குதிரைய கண்ட்ரோல்ல வச்சிருக்க அந்த குதிரைக்கு சொந்தக்காரர், அந்த குதிரையோட உரிமையாளர். அவர் என்ன பண்றாரு? அந்த குதிரை மேல ஏறி உட்கார்ந்து குதிரை ஓட்ட போறாரு. அவரு கையில கொண்டு போய் இந்த குதிரையை போய் கொடுத்துரும். அந்த குதிரையை என்ன பண்ணிரும்? அவர்ட்ட கொடுத்த உடனே அவர் பாதுகாப்பா என்ன பண்ணுவாரு? நம்மள அந்த குதிரையில பின்னாடி உட்கார வச்சோ, முன்னாடி உட்கார வச்சோ ஓட்டிட்டு போறாரு. அவ்வளவுதான். இப்ப மேடம் சொன்ன அந்த விஷயம்தான். அப்ப மனமானது வேலை பார்த்து கொண்டே இருக்கிறது. அறிவு வேலை பார்க்கல. நம்ம கிட்ட அறிவு வேலை பார்க்கவில்லை. நம்மிடம் உள்ள அறிவு வேலை பார்க்கவில்லை அப்படின்றதுக்கு அடையாளம் நம்ம மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன செய்வது? அறிவு வேலை பார்க்க வேண்டும் என்றால் என்ன செய்வது? அப்படின்னா திரும்பவும் எப்படி அர்ஜுனன் வந்து கிருஷ்ண பரமாத்மா கிட்ட தன்னை ஒப்படைத்தாரோ அதை போல நாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா
அறிவு சொரூபர்கிட்ட ஒப்படைச்சிடும். சாதாரண ஒப்படைத்தல் அப்படின்றது யாரனாலும் பார்த்து ஒப்படைக்கிறது இல்ல. எவ்வளோ பேர் இருக்காங்க. குருன்ற பேர்ல எவ்வளவோ பேர் இருக்காங்க. எத்தனை ஒரு குரு அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா, ஒரு 50 பேர் லிஸ்ட் நம்ம இப்போ சாதாரணமா எடுத்துடலாம். தன்னை குரு என்று சொல்லிக் கொள்பவர்கள் ஒரு 50 பேரோட லிஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இங்க அர்ஜுனன் என்ன பண்ணாரு? கிருஷ்ண பரமாத்மாட்ட தன்னை ஒப்படைத்து விட்டார். என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு அவர்ட்ட போய் ஃபைனலா சரண்டர் ஆயிடுறாரு. அதே போல இந்த மனம் வேலை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒருவர், நாம எல்லாரும், நமக்கு யார் தேவைப்படுகிறது அப்படின்னு பார்த்தா, அறிவு மட்டுமே வேலை பார்க்கக்கூடிய, மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத, மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடலைன்னா என்ன அர்த்தம்? அங்க மனம் வேலை பார்க்கலன்னு அர்த்தம். மனம்ன்றதே இல்லாத ஒரு நிலையில் இருப்பவங்க, அறிவு மட்டுமே இருப்பவர் யாராக இருக்கக்கூடும்? யாரா இருக்கக்கூடும்? மனம் என்பது வேலை பார்க்கவே இல்லை, அறிவு மட்டும்தான் வேலை பார்க்குதுன்னா அங்கே இருப்பது யார்? பரமாத்மாவுக்கு மட்டும்தான் அந்த நிலை இருக்கும். பரமாத்மாவிற்கு மட்டுமே அந்த நிலை. அப்ப அர்ஜுனன் போய் எங்க போய் சரணடைறாரு? பரமாத்மாட்ட போய் சரணடைஞ்சிட்டாரு. அர்ஜுனன் யார்கிட்ட சரணடைறாரு? கிருஷ்ண பெருமான்ட்ட போய், கிருஷ்ண பகவான்கிட்ட போய் சரணடைகிறாரு. அப்போ நம்ம முதல் நாள் பார்த்தோம், மனிதரிலும் கல்லுண்டு, மரம் உண்டு, நீர்வாழ் ஜாதி உண்டு, மனிதரிலும் மனிதர் உண்டு, வானவரும் மனிதர் போல வருவதுண்டுன்னு பார்த்தோம் இல்லையவா? அந்த வானவர் மனிதர் போல வரும்பொழுது, மனித ரூபத்தில் வரும்பொழுது அவங்களுக்கு என்ன தன்மை இருக்கும்னா, அவங்களுக்கு மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத தன்மை இருக்கும். அப்படி மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத தன்மை உடைய பல்வேறு அவதாரங்கள் வராங்க இந்த பூமிக்கு. பல்வேறு மதங்கள், பல்வேறு இனம், இப்படியாக பல்வேறு அவதார மூர்த்திகள் இந்த பூமிக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் வந்த காலத்தில் அவர்களிடம் சரணடைந்தவர்கள், கிருஷ்ண பரமாத்மா வந்த காலத்துல அவங்கள்ட்ட சரணடைந்த அர்ஜுனன். ஒரே நிமிடம். அப்போ ஒவ்வொரு அவதாரங்களும் இந்த பூமியில வந்தப்ப, இந்த அவதாரம் அப்படின்றதற்குனே அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவம்னா என்ன? அவச்சொல், அவப்பெயர், இந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவம்னா என்ன? அவம்னா ஒரு கீழான ஒரு நிலை. அப்போ இந்த மனிதனால் என்ன பண்ண முடியல அப்படின்னா, இந்த மனித பிறவியால் என்ன செய்ய முடியல அப்படின்னா, இந்த தூள தேகம் தாண்டி, சூக்கும தேகம் தாண்டி, காரண தேகம் தாண்டி மகா காரண தேகத்திற்குள்ளாக செல்ல முடியவில்லை. அந்த பாதை வழியாக உள்ள பிரயாணம் பண்ண முடியல. அப்போ நம்மளால என்ன பண்ண முடியாது? கடவுள் நிலைக்கு நம்மால் செல்ல முடியாது. அதனால் கடவுள் என்ன பண்றாரு? நம்மளால என்ன பண்ண முடியல? ஒரு இடத்துக்கு போக முடியல. நம்மளோட சின்ன குழந்தை இருக்கு, எல்கேஜி படிக்கிற குழந்தை இருக்கு, இல்ல அதை விட சின்ன குழந்தைன்னு வச்சுக்கோங்க. ஒரு வயசு குழந்தை இருக்கு, தத்து தடுமாறி எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கு. அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும்? நம்மள
நம்ம கழுத்தை கட்டிக்கணும் அல்லது நம்மள ஒரு முத்தம் கொடுக்கணும்னு ஆசைப்படுது அந்த குழந்தை. அந்த குழந்தையால நம்ம அளவுக்கு வளர்ந்து வந்து ஏறி வந்து நம்ம கழுத்தை கட்டிக்க முடியல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? கீழே இறங்கி குழந்தையோட ஹைட்டுக்கு நாம இறங்கி வந்து கீழே உட்காருவோம் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம நிலையிலிருந்து கீழே கொஞ்சம் இறங்கி வரோம். அதே போல நம்மால் இறைவனை அடைய முடியல, நாமே நமக்குள் சென்று கடவுளை அடைய முடியவில்லை அப்படின்றதற்காக கடவுள் என்ன பண்றாங்க அப்படின்னா, நமக்காக அவதாரம் தாங்கி இறங்கி வர்றாங்க. அவங்க தான் அவதார மூர்த்திகள். எத்தனையோ அவதாரங்கள். எத்தனையோ நம்ம வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பெயர். வேறு வேறு பெயர். வேறு வேறு ஊர். வேறு வேறு மொழி. ஆனா அவர்களிடம் இருந்த அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்கள் யாராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதரிலும் மனிதருண்டு. வானவரும் மனிதர் போல வருவதுண்டு. அப்போ அவங்கள தான் என்னன்னு குறிப்பிடுறோம்? அவங்களோட துணை தான் நமக்கு தேவைப்படுகிறது. அப்படி ஒரு உண்மையான, மெய்யான ஒரு குரு பெருமான். அவங்க மெய்யானவர்கள் அப்படின்றதுக்கு என்ன அடையாளம்? அவங்க தான் உண்மையான குரு பெருமான்றதுக்கு அடையாளம் என்ன? அவங்கள்ட்ட என்ன அடையாளம் இருக்கும்? என்ன அவங்க என்ன தகுதி படைச்சிருந்தாங்கன்னா, அவங்கள்ட்ட வந்து நம்ம அந்த அடையாளத்த வந்து நம்மளால பார்க்க முடியும். எந்த அடையாளம் அவங்கள்ட்ட இருக்கும்? நம்மட்ட இல்லாத எது அவர்களிடம் உள்ளது? நம்மைப் போலவே கை, கால். நம்ம என்ன நெனச்சுக்கிறோம்? ஒரு 10 கை, ம 4 தலை, இப்படியெல்லாம் தலையில கிரீடம், இப்படியெல்லாம் இல்லை. வந்த அவதார மூர்த்திகள் யாருமே இப்படி ஒரு கோலத்துல இல்ல. அப்போ அவர்களிடம் உள்ள அடையாளம் என்ன? அவங்களுக்கு அறிவு மட்டுமே வேலை பார்க்கும். மனமானது அவர்களிடம் அப்படி ஒண்ணே கிடையாது. அப்படி என்றால் அவங்களோட அடையாளம் என்னவாக இருக்கும்? அப்பேற்பட்ட ஒரு மெய்யான குரு பெருமான் கிடைத்தால் அவங்கள்ட்ட என்ன அடையாளம் இருக்கும்? மஞ்சுளா மேம். அவங்களோட மூச்சு வந்து உள்ள அடங்கி இருக்கும், வெளியில வராது. ரொம்ப அமைதியா இருக்கும். அமைதியா. மிக மிக சிறப்பு. அப்ப அவர்களிடம் உள்ள அடையாளம் என்ன அப்படின்னா, ஒரு அறிவு சொரூபமாகவே இருக்கிறார்கள் அப்படின்னா, அவங்கள்ட்ட உள்ள அடையாளம் அவங்களுக்கு மூக்குக்கு வெளியே மூச்சு விடாத நிலை பெற்றிருப்பார்கள். அப்போ நம்ம எத்தனையோ குருன்ற பேர்ல எவ்வளவோ பேரை பார்க்குறோம். பார்த்தவங்கலாம் பொசுக்குன்னு குருன்னு சொல்லிருவோம். ஆனால் நம்மை பரமபத எல்லைக்கு, முக்தியை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய அந்த பரமகுருவோட அடையாளம் இது. அப்ப அப்பேற்பட்ட ஒரு குரு பெருமான் கிடைத்து விட்டால், அடுத்து ஒரே ஒரு வேலை தான் நமக்கு இருக்கு. என்ன வேலை? அப்பேற்பட்ட ஒரு குரு பெருமான் கிடைச்சிட்டாங்கன்னா, அதற்கப்புறம் நமக்கு இருக்க ஒரே வேலை என்ன? ஒரே வேலை. அவர்கிட்ட சரண்டர் ஆகுறது மேடம். அவரையே நம்பி நம்முடைய எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிருது. பரமாத்மா கிட்ட என்ன நீங்க தான் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரை நம்பி ஃபுல் சரண்டர் ஆகுறது. அவ்வளவுதான். இதுதான் கீதாபதேசம் சொல்லக்கூடிய, நமக்கு பகவத்கீதை சொல்லக்கூடிய ஒரே பாடம் இதுதான். இதுல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அப்படி மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத நிலையுடைய ஒருவர் இல்லாமல்
மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடக்கூடிய ஒருவரை குருவாக நாம் ஏற்றுக்கொண்டோமானால், அவரை நினைச்சு நம்ம அவர்கிட்ட நம்ம சரணடைந்தோமானால், அவங்கள்ட்ட நம்மளை முழுக்க சப்மிட் பண்ணோமானால் என்ன நடக்கும்? அதாவது நல்ல ஒரு மருத்துவரை பார்த்து, உண்மையான மருத்துவரை பார்த்து, உண்மையான மருந்தை வாங்கி சாப்பிட்றதுக்கும், போலி மருத்துவரை பார்த்து அவர் என்ன கொடுக்குறாருன்னு அவருக்கும் தெரியாது, என்னத்தை வாங்கி சாப்பிட்றோம் நமக்கும் தெரியாது. அப்போ அப்படிப்பட்ட மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத ஒரு நிலையுடைய ஒரு மெய்யான குரு பெருமானே நம்ம இல்லாமல் வேறு யாரையோ ஒருவரை, வேறு ஏதோ ஒருத்தரை, யாரையோ ஒருவரை, அவங்களுக்கு இயல்பாக நம்மை போலவே மூக்குக்குள்ளே மூச்சு ஓடிக்கிட்டே இருக்குது, அதாவது மனமானது வேலை பார்த்து கொண்டே இருக்கிறது, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அவங்க கணக்கே பாவ கணக்கு தான், அவங்கள்ட்டே புண்ணிய கணக்கு கிடையாது, அவங்க கையிலேயே புண்ணியம் இல்லை, அவங்களே பாவ கணக்கில் தான் இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒருவரிடம் நாம் சென்று எப்படி கிருஷ்ண பரமாத்மாவிடம் அர்ஜுனன் சரணடைஞ்சாரோ அப்பேற்பட்ட ஒருவரிடம் போய் நம்ம சரணடைந்து விட்டோமானால் நம் நிலை என்ன, நம் கதி என்ன? பாரதி மேம். நரகத்துக்கு தான் ma'am. அவ்வளோதான். சொர்க்கத்துக்கு போக முடியாது. முக்திப்பதம்லாம் கிடைக்காது. கிடைக்காது. அப்போ அப்பேற்பட்ட ஒரு மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத நிலையுடைய ஒருத்தரை தவிர்த்து வேற யாரிடம் எப்பேற்பட்ட பார்க்கறதுக்கு எப்பேற்பட்டவராக இருக்கட்டும், என்ன மாதிரியான நிலையிலையும் இருக்கட்டும், அப்பேற்பட்ட ஒருவரிடம் நாம் சென்று நாம தெரியாமல் அறியாமல் சரணடைந்து விட்டோம் என்றால் நம் கதி என்னன்னா அதோ கதி, நிர்கதி, அதோகதி, எப்படி வேணா சொல்லலாம். அதற்கப்புறமாக நம்மால் மீண்டு வர முடியுமானா இல்லை. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கும் அவங்களுக்கும் யாராவது வித்தியாசம் இருக்கானா அதுவும் இல்லை. அவங்க கையிலையும் என்ன இருக்கு, அவங்கள்ட்டையும் மனம் தான் வேலை பார்க்குது, நம்மகிட்டையும் மனம் தான் வேலை பார்க்குது. அப்ப அறிவானது வேலை பார்க்கக்கூடிய அறிவு சொரூபமாகவே இருக்கக்கூடியவர்கள் தான் அவதார மூர்த்திகள். அவங்க தான் அவதாரங்கள். அப்ப எத்தனையோ அவதாரங்கள் இந்த பூமிக்கு வந்திருக்காங்க. கலியுகத்துல அவதாரம் வரப்போவதாக நம்ம எல்லாருமே நம்புறோம். அப்பேற்பட்ட அவதாரத்தை நாம் தேடி கண்டுபிடித்து விட்டோம் என்றால் நாம் பிறந்த கடமை முடிந்தது. அதற்கப்புறமா அவங்கள்ட்ட நம்ம சரணடைந்து விடுகிறோம். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க புண்ணியத்துடைய முழு உருவம் அவங்க தான். அவங்கள்ட்ட சரணடைஞ்சிட்டோம்னா அவங்க நம்மகிட்ட இருக்கக்கூடிய நம்ம மூக்குக்குள்ளே மூச்சு ஓடிக்கிட்டே தான் இருக்கும், நம்மளுடைய செயல்பாடுகள் இப்படியே தான் இருந்துட்டு இருக்க போகுது. ஆனால் அவர்களுடைய புண்ணிய பலனை நமக்கு கொடுத்து நம்மை என்ன பண்ணிடுறாங்க, அந்த முத்திப்பதத்திற்கு ஏற்று விடுகிறார்கள். அதனால தான் எல்லா சித்தர் மூத்தர்களும் கபீர்தாசர் நேரடியாக குறிப்பிடுவார், எனக்கு முன்பாக கடவுளும் குருவும் வந்து நின்றால், குரு பெருமான்றது யாருன்னு தெரிஞ்சுட்டு தான் அந்த குருன்ற வார்த்தையோட அர்த்தம் நம்மளுக்கு தெரியணும். குரு பெருமான்றவங்க நம்மை போலவே தூளம் எடுத்து, ஆனால் மனமானது வேலை பார்க்காமல் அறிவு ரூபகமாக ஆனவங்க தான் அந்த மெய்யான குரு பெருமான். அப்ப கடவுளும் குருவும் வந்து நின்றால் நான் யாரை போய் வணங்குவேன்? கடவுளை வணங்க மாட்டேன். குரு இல்லாமல் என்னால் கடவுளை அடைய முடியாது, அதனால் நான் குருவைத்தான் வணங்குவேன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சித்தர் பாடல்கள்லாம் பார்க்கும் பொழுது நம்ம குரு அப்படின்னோன்னு என்ன நினைச்சிடுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு 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 ஆடை அலங்காரம், ஒரு கழுத்தில் ஒரு மாலை, ஒரு வெண்ணிறமான ஆடை அல்லது ஒரு காவி நிறமான ஆடை அல்லது ஒரு மஞ்சள் நிறமான ஆடை, இந்த பாவனை இதெல்லாம் பார்த்து அவர்களை நம்ம என்ன நினைச்சிடறோம், நாலு நல்ல போதனை, நாலு நல்ல பிரசங்கம், அழகழகா எடுத்து பேசுவது, இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம அவர்களை என்ன நினைச்சிடறோம், இவங்க தான் குரு போல நினைச்சிடறோம். ஆனால் பரமபதத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய மெய்யான குரு பெருமானுடைய ஒரு அடையாளம், முக்கியமான அடையாளம் என்ன, மனமானது தான் வேலை செஞ்சறது நிறுத்திட்டு அறிவு ரூபகரா அவங்க இருக்கணும். திரும்பவும் மனம் வேலை செய்து கொண்டிருக்க ஒருத்தட்டையே போய் நம்ம சரணடைந்தோமானால் நம் கதி அதோ கதி. இப்ப அப்பேற்பட்ட ஒரு குரு பெருமான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த பூமியில வராங்க. அவர்களை தேடி அவர்களிடம் சரணடைவது இதுதான் நமக்கான ஒரு பணி, நமக்கான வேலை அதுதான். அப்ப சொந்த வீட்டை
தயார் பண்ணிட்டோம். சொந்த வீட்டை கட்டுறதுக்கு நமக்கே சொந்த வீட்டை கட்ட தெரியாது, நம்மளால் கட்ட முடியாது. அந்த இன்ஜினியர்கிட்ட பொறுப்பை கொடுத்துறோம், இன்ஜினியர் அந்த சொந்த வீட்டை கட்டுறாரு. ஆனால் அந்த வீட்டை கட்டுறதுக்கு இன்ஜினியர்கிட்ட கொடுக்கணும். சம்மந்தமில்லாத ஏதோ ஒரு டெய்லர்கிட்ட போய் அந்த வீடை கட்டுவதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த வேலை நடக்காது. அந்த வீடு கட்டுமானம் முடியுமானா கட்டவே முடியாது. அந்த வீட்டை ஆரம்பிக்கவும் முடியாது, தொடங்கவும் முடியாது, முடிக்கவும் முடியாது. அப்போ ஒரு மெய்யான குருபெருமான் நமக்கு எல்லோருக்கும் அவசியம். அப்பேற்பட்ட மெய்யான குருபெருமான் எதற்கு அவசியம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்கள் இல்லாமல் நம்மால் இறைவனை அடைய முடியாது. முக்தி நிலை அடைவதோ பரமபத நிலை அடைவதோ இயலாத காரியமா இருக்கு. இது நமக்கு மட்டும் நடக்கிறது இல்லை. இதில் என்ன நினச்சிப்போம் நம்ம, நமக்கு மட்டும்தான் இப்படி போல. கொஞ்சம் பேர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய வழிகள் இருக்கு இறைவனை சென்று அடைவதற்கு, நாம் பிறந்த கடமையான முக்தி பதத்தை அடைவதற்கு நிறைய மெத்தட் இருக்கு போல இருக்கு. கொஞ்சம் பேர் மூச்சு பயிற்சி பண்ணி அந்த நிலையை அடைவாங்க போல இருக்கு. கொஞ்சம் பேர் ஏதோ ஒரு தவம் பண்ணி அடைவாங்க போல இருக்குது. கொஞ்சம் பேர் ஏதோ ஒரு வழிவகையில் அடைவாங்க போல் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இதற்கு பல்வேறு வழிகள் இல்லை, ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஒரு மெய்யான குருபெருமான் மூலமாக மட்டுமே நம்ம இந்த நிலையை அடைய முடியும். அதுக்காக தான் சித்தர் பாடல்கள்லாம் நம்ம நாளை பார்ப்போம். எத்தனையோ முறைகள், எத்தனையோ வழிபாட்டு முறைகள், எத்தனையோ வாழ்வியல் முறைகள், இதெல்லாம் தாண்டி எதை குறிப்பிடுறாங்க, திரும்ப திரும்ப அவங்க குறிப்பிடுறது எது அப்படின்னா, ஒரு மெய்யான குருபெருமானை தேடி அடைந்து கொள், அவர்களை சரணடைந்து கொள். மெய்யான குருபெருமானை தேடி அடைந்து விட்டால் அதற்கப்புறமாக நம்முடைய கடமை அங்கோடு முடிவு பெறுகிறது. அதற்கப்புறமா நம்ம அவங்க கையில் ஒப்படைச்சிரும். கடைசி வரை அவர்களிடம் நம்பிக்கை மாறாமல் இருக்கிறது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டிய ஒரே எஃபர்ட். இன்று இந்த அளவில் நிறைவு பண்ணிட்டு நாளை நம்ம தொடருவோம். பாவம் புண்ணியம்னா என்னன்னு பார்த்தோம். பாவம் செய்தால் நரகத்திற்கும், புண்ணியம் செய்தால் சொர்க்கத்திற்கும் செல்லலாம்ன்றதையும் பார்த்தோம். பாவ கணக்கிற்கும் புண்ணிய கணக்குக்கும் நம்மகிட்டயே ஒரு மெஷின் இருக்கு. நான் அது நம்முடைய மூச்சானது, நம்ம அதனுடைய மூச்சினுடைய அளவை வச்சு நம்ம பாவ புண்ணிய கணக்கை பார்த்துடலான்னு பார்த்தோம். ஏதோ ஒன்று பண்ணி புண்ணியத்தை சேர்த்துற முடியுமானா அது முடியாது அப்படின்றதையும் பார்த்தோம். நமக்கு மட்டும் இல்லை, எத்தனையோ யுகம் யுகமாக இதுதான் கதி. அப்போ அதற்கு யார் தேவைப்படுறாங்க அப்படின்னா, ஒரு அவதார மூர்த்தி தேவைப்படுறாங்க, ஒரு அவதாரம் தேவைப்படுகிறார்கள். அப்போ அந்த அவதார மூர்த்தியிடம் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, நம்மளை சரண்டர் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய பாவ கணக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு புண்ணிய கணக்கை போட்டு நிரப்புகிறார்கள். புண்ணியமே உருவாக இருக்கக்கூடிய, அறிவு மட்டுமே வேலை பார்க்கக்கூடிய மனமானது வேலையே பார்க்காத, மனமானது முழுமையாக இல்லாத அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட ஒரு மெய்யான குருபெருமான் கிடைக்கவில்லை என்றால், அல்லது வேற ஏதோ ஒன்றை நம்ம குருவாக நாம் நினைத்து கொண்டோம் என்றால், குருவாக நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால், மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடக்கூடிய ஒரு நிலையில் இருப்பவர்களை நம்பி விட்டோம் என்றால், அதற்கப்புறமாக நம்மால் அதை விட்டு மீண்டு வர முடியுமானா இல்லை. இதுதான் சித்தர் பெருமக்கள் குருடும் சேர்த்து குருட்டாட்டம் போட்டது போல. அதுக்கும் ஒன்றும் தெரியாது, அதுக்கிட்டையும் பாவக்கணக்கு தான் இருக்கு, நம்மக்கிட்டையும் பாவக்கணக்கு தான் இருக்கு. அப்போ அது என்ன பண்ண போகுது, நம்மளை எதுவுமே செய்ய முடியாது. அப்போது நாம் ஒரு மெய்யான குருபெருமானை எப்படி தேடி அடைவது அப்படின்றத குறித்து நாளை நம்ம மீண்டும் சந்திப்போம். இன்று இந்த அளவு நிறைவு பண்ணும். அனைவருக்கும் வணக்கம்.